அனைவருக்கும் வணக்கம். நேத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்புல சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 12 தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க. பட் இதை பத்திலாம் பேசாம, இந்த பொதுக்குழுவை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக, இதை மடைமாற்றுவதற்காக தாவேகா கட்சி மீது வந்துட்டு அவதூறுகளை பரப்புற விதமா வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்துட்டு திமுக வரைக்கும் பல பேருமே வந்துட்டு பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள்கிட்ட வந்துட்டு இந்த 12 தீர்மானங்களை பத்தி என்ன தீர்மானங்கள் அப்படின்றத கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அந்த 12 தீர்மானங்கள், நிறைவேற்றப்பட்ட 12 தீர்மானங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில இருந்து நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். நேற்று வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் முதலா மேடை ஏறினது வந்து நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல தான். இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்துட்டு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்கணும், பல பேருடைய கேள்விகளுக்கு விடை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து அவங்க வந்துட்டு பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு என்னுடைய நம்பிக்கை. அதே மாதிரி தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு தீர்மான எண் மொத்தம் 12 தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுல முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தல் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி வழங்குதல். இந்த கரூர் சம்பவத்துல இறந்தவங்க குடும்பத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். 41 குடும்பங்கள் வந்துட்டு, அதாவது யாராலும் சொல்லி மாற முடியாது அந்த அளவுக்கு துயரத்தை அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் கொடுக்கறது, அவங்களோட இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறது, மற்றும் அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலயுமே அந்த குடும்பத்தை வந்துட்டு முழுசா நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வந்து நேற்று எடுத்திருக்காங்க. இரண்டாவது தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கான தீர்மானம், போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை வலியுறுத்தல். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலியில பேசியிருந்தோம். இந்த விஷயத்தை பத்தி. இந்த கோவையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு வந்து முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதை தான் அவங்க இரண்டாவது தீர்மானமாகவே நிறைவேற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இன்னைக்குமே கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்றத வந்து இந்த தீர்மானம் நமக்கு நல்லாவே உணர்த்துது. மூன்றாவது தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகம் புதுவையை சேர்ந்த 35 மீனவர்கள் ஸ்ரீலங்காவால் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம், அவர்களின் உடனடி விடுதலைக்கு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துதல். இது வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமாவே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை வந்துட்டு பெருசா மீடியாலாம் கவரே பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஆளுங்க அரசாங்கம் வந்துட்டு அப்படி நேக்கு போக்கா அதை கவர் பண்ணிக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க விடாத அளவுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க முடியுமா பாக்குறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட 35 மீனவர்களையுமே நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மனதில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அவங்களுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காரு. இதுக்காக மத்திய மாநில அரசுகளையுமே அறிவுறுத்திற்காக தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. 4வது தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்குரிமை பறிக்கும் எஸ்ஐஆர் சட்டத்திற்கு கண்டனம், இதை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்துதல். இந்த எஸ்ஐஆரை பத்தி முதல்ல நம்ம தான் வீடியோ போட்டிருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேல ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்ஐஆர் சட்டம் வந்து என்ன சொல்லுது, அதனுடைய டிராபேக்ஸ்ல என்ன, இதனால வந்துட்டு பாஜக அரசு எந்த மாதிரியான யுக்திகளெல்லாம் கையாளும், எப்படி வந்து ஓட்டுல வந்துட்டு ஓட்டு போடுற இடத்துல வந்துட்டு எப்படிலாம் தில்லுமுள்ளு வேலை பார்க்கும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எஸ்ஐஆர் சட்டத்துக்கு வந்துட்டு அந்த சட்டத்தை ரத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. 5வது தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் சரியாக நடைபெறாததால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதற்கு தமிழக அரசு கண்டனம். இது குறித்துமே நம்ம காணொலி போட்டிருந்தோம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழைலாம் பெய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த நெல்லை வந்துட்டு உரிய நேரத்துல உரிய விலை கொடுத்து இவங்க அரசாங்கம் கொள்முதல் பண்ணாதனால இன்னைக்கு விவசாயிகள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க. இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அடுத்த தீர்மானமும் இதை தொடர்ந்து தான் 6வது தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ள அரசை வலியுறுத்துதல். இது 2 விதமா பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை வருது அப்படின்னா நமக்கு வந்து சென்னை போன்ற பகுதிகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளம் தண்ணி தேங்கி நிற்கும் அப்படின்றது ஒரு பிரச்சனை. சேம் டைம் வந்துட்டு இந்த மாதிரி விவசாயிகளுடைய இந்த சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நெல்மணிகள் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கிடங்கு இன்னும் உருவாக்காமல் இருக்கிறது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 6வது தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. 7வது தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராம்சார் சதுப்பு நிலத்தில் கட்டுமான அனுமதிகளை ரத்து செய்ய வேண்டும் என கோரல். இதை தொடர்ந்து அறப்போர் இயக்கம்லேருந்து எல்லா இயக்கங்களும் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு இதுக்காக நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 8வது தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்புகளுக்கு வரும் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும். விஜய் சம்பவத்தில் அரசின் அலட்சியத்தை கண்டித்தல். அதாவது இந்த கரூர் சம்பவத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவம்னு இல்லை,
விஜய் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதான் செய்யும். அப்படி மக்கள் கூட்டம் வர்றதுன்றது வந்துட்டு உளவுத்துறைக்கு தெரியும், அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியும், தொடர்ந்து எல்லாருமே பாக்குறாங்க. ஏன் சாதாரண மக்கள் நமக்கே தெரியும் விஜய் அவர்கள் வந்தாருன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடுவாங்க அப்படின்னு. ஸோ இப்படி கூடுவாங்கன்னு தெரிஞ்சுமே நீங்க வந்து உரிய பாதுகாப்பை கொடுக்காம இருக்கிறது வந்துட்டு ஒரு தவறான ஒரு போக்கு தான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. விஜய் அவர்கள் தலைவர் அவர்கள் வருகிறார் அப்படின்னா அங்க மக்கள் கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது, அவங்களுக்கான பாதுகாப்பை வந்துட்டு தமிழக அரசு, அதாவது குறிப்பா காவல்துறையினர் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த 8வது தீர்மானம். 9வது தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கழகம் மற்றும் அதன் நிர்வாகிகளுக்கு எதிராக அவதூறு பரப்பும் ஆளும் கட்சியின் கைகொலிகளுக்கு கண்டனம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து எனக்கு வாய் கூசுது. அந்த அளவுக்கு கேவலமா இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக அப்படியே வாயில வர பொய்யெல்லாம் கட்டவிழ்த்து விடக்கூடிய நிறைய திமுக கைக்கூலிகள் இன்னைக்கு இணையதளத்தில் உருவாகி இருக்காங்க. அவங்களுக்கான கண்டனத்தை வந்து 9வது தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க. 10வது தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா, தமிழக தொழில்துறைக்கு வந்த முதலீடுகள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இதை நம்ம எப்பயோ இருந்து சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல அவர் வெளிநாடு போனார் பாருங்க, நம்மளுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அப்ப போயிட்டு வரும்போது வெள்ளை அறிக்கை கொடுக்கல. இப்ப போயிட்டு வந்தார் பாருங்க, அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கல. இவங்க போயிட்டு வந்து அந்த ஃபோக்ஸ்கான் நிறுவனம்ன்றத அந்த கம்பெனிலாம் வந்து நாங்கள் முதலீடு பண்ணலன்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ்ல வந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, வெளிநாட்டுக்கு போனீங்களே முதலீடுன்னு சொல்றீங்களே, அது என்ன முதலீடு, எந்தெந்த நிறுவனங்கள் முதலீடு பண்ணுது அப்படின்றத ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. 11வது தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கருத்துரிமை பேச்சுரிமையை ஒடுக்கும் வகையில் அரசு எடுக்கும் கைது நடவடிக்கைகளுக்கு கண்டனம், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இது வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இந்த வேலையை இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு தான் இருக்கு. என்னுடைய நண்பர் கூட வந்துட்டு இது சம்பந்தமா வந்து கைது ஆனாரு. ஒரு விஷயத்த தன்னுடைய கருத்தை அவர் பதிவு பண்ணதுக்காக அவரை கைது பண்ணாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர்ல இருந்துட்டு சாட்டை துரைமுருகன் வரைக்கும் எல்லாரையுமே வந்துட்டு இந்த திமுக அரசு வந்து கைது பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களுடைய கருத்தை சொன்னாங்க, இவங்களுடைய பேச்சுரிமையை வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படின்றதுக்காக. அதாவது குறிப்பா இந்த திமுக அரசு செய்யக்கூடிய அந்த அயோக்கியத்தனங்களை வந்துட்டு வெளியே சொன்னாங்க அப்படின்றதுக்காகவே இவங்களை வந்துட்டு கைது பண்ணாங்க. இந்த மாதிரி கைது நடவடிக்கைகளுக்கெல்லாம் கண்டனம். ஆக்சுவலா இதுக்குன்னு சொல்லல, அவரு தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்க, அது குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துலலாம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கருத்தை சொன்னாங்கன்றதுக்காக நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11வது தீர்மானத்திலேயே சொல்லியிருக்காங்க. 12வது தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் முதல்வர் வேட்பாளராகவும் தாவேகா தனித்து போட்டியிடவும் தீர்மானம். இப்படி 12 தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இந்த 12வது தீர்மானத்தை மட்டும்தான் நேற்று நிறைய மீடியால வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களை வந்துட்டு முதல்வர் வேட்பாளரை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளர் நம்ம எப்பயோ சொல்லியாச்சு. அதே மாதிரி கூட்டணி அந்த நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகலாம் வந்துட்டு கூட்டணி, நாங்க தாவேகா கூட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும், தெளிவா நாங்க இருக்கோம், கூட்டணி யார் கூடயும் கிடையாது அப்படின்றதுல வந்துட்டு விஜய் அவர்கள் உறுதியா இருக்காரு. இந்த 12 தீர்மானம் தான் மக்களே வந்து நேற்று சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை தாண்டி சில விஷயங்களையுமே அழுத்தம் திருத்தமா தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. 2026 வழக்கம் போல நான் சொன்னது போல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக அப்படின்றதையுமே அழுத்தி சொல்லியிருக்காரு. 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களையுமே வச்சாரு. ஏன் அப்படின்னா, இவர் வந்துட்டு சட்டசபையில இருந்துட்டு என்னென்ன மாதிரியான எப்படிலாம் அவதூறா பேசினாரு நம்மளை பத்தி, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி எப்படிலாம் அவதூறை பரப்ப முடியுமோ இந்த திமுக அரசு எப்படிலாம் பண்ணுச்சு அப்படின்றதையுமே கண்டிச்சு அது நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. ஸோ எந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு தெளிவா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த சேனலை வந்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.